இப்போ வந்து நமக்கு ஒரு போராட்டம் டிசம்பர் 6 வருதுன்னு வைங்க, பாபர் மசூதிக்கு போராட்டம் நடத்தணும். நான் ஒரு சவால் வர்றேன், ஒற்றுமை தானே? நாங்க ஒத்துமை இல்லை, எங்களை விட்டுரு, எங்களை கழிச்சிரு. நீ கழிச்சு தான் வச்சிருக்கிற, நாங்களே கழிச்சு தான் வச்சிருக்கோம், நீ என்ன எங்களை கழிக்கிறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி இன்னா புராஉ மின்கும், உங்களை விட்டு நாங்கள் விலகிவிட்டோம். ஓ மிம்மா தாபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் விட்டு நீங்கள் வணங்குறீங்களா அதை விட்டு நாங்கள் விலகி கொண்டோம். ஹத்தா தூமுனு பில்லாஹி வஹதா, அல்லாஹ்வை மாத்திரம் நீ நம்புற வரைக்கும் உனக்கும் எனக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டோம். வேணாம், எங்களை விட்டு. நீ ஒத்துமையா விரும்புகிறாள் தானே? நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், ஒரு டிசம்பர் 6 போராட்டத்தை முஸ்லிம் லீக்கும் தேசிய லீக்கும் தமுமுகவும் பாப்புலர் பிரண்டும் வேற என்ன லீக் இருக்கு, அந்த இந்திய முஸ்லீம் லீக்கு, தேசிய முஸ்லீம் லீக்கு, அப்புறம் லால்பேட்டை முஸ்லீம் லீக்கு, இது 100 வச்சுக்கிறாங்க, ஐக்கிய ஜமாத்து, அத்தர் ஜமாத்து, என்ன வேணா வச்சுக்க. இவ்வளவு பேரும் சேர்ந்து ஒன்னா ஒரு போராட்டம் நடத்து. நான் ஒரு சவால் விடுறேன், ஒற்றுமைங்கிறிய இவ்வளவு பேரும் சேர்ந்து ஒற்றுமை ஒற்றுமை நாங்க ஒற்றுமையை குலைக்கிறோங்கிற, நான் தானே குலைக்கிறேன், நீ குலைக்காத ஆள் தானே. என்னை கழிச்சிட்டு இவ்வளவு பேர் ஒரு மேடையில் ஏறி உனக்கு ஒரு போராட்டம் நடத்த இயலுமா? நாங்கள் ஒன்றாகி விட்டோம், எங்களுக்கு தமுமுக முஸ்லீம் லீக் தேசிய லீக் பாப்புலர் எந்த அடையாளமும் இல்லை, இதை ஒன்னா உட்கார்ந்து விட்டோம், உனக்கு நடத்த இயலுமா? நடத்த மாட்டா. ஏன் நடத்த மாட்ட? அவனுக்கு தனித்தனி அடையாளம் வேணும். அவன் என்ன நினைக்கிறான், சும்மா ஒற்றுமை பேசிக்கிறேன்னு லாயிலா இல்ல சொன்ன அந்த மாதிரி தான் வாய் சொல்லணும், மாத்தமா நடப்பாங்க. அவனுக்கு நான் முஸ்லீம் லீக்காரன், என்னுடைய அடையாளத்தை நான் விடுவேனா? உன்னோட சேர்ந்து தான் முஸ்லீம் லீக் காண போயிருமே, உன்னோட சேர்ந்து இருந்தா தமுக காண போயிருமே, உன்னோட சேர்ந்து இருந்தா பாப்புலர் ஒண்ணு இருக்காத, நான் என்னை தனியா தான் காட்டிக்கிறேன்.